புதுமை பெண். உலக வாழ்க்கையின் நுட்பங்கள் தேரவும் ஓது பற்பல நூல்வகை கற்கவும் இலகு சீருடை நாற்றிசை நாடுகள் யாவும் சென்று புதுமை குணர்த்திங்கே திலக வானுதலார் நங்கள் பாரத தேசம் ஓங்க உழைத்திடல் வேண்டுமாம். விலகி வீட்டுள்ளோர் பொந்தில் வளர்வதை வீரப்பெண்கள் விரைவில் ஒளிப்பாராம். மகாகவி பாரதியார். ஹலோ எவ்ரிவான், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே டேஸ்டியான இனிப்பான தித்திக்கும் சர்க்கரை பொங்கல் தான். இந்த பொங்கலுக்கு நீங்களும் இதே மாதிரியா நல்ல இனிப்பான சர்க்கரை பொங்கல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 1 கப் அளவு பச்சரிசி எடுத்துக்கோங்க. பொங்கலுக்கு எப்போவுமே பச்சரிசியில் செஞ்சாதான் அது நல்ல குலைவாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இப்போ இதை என்ன பண்ணணும்னா, இந்த அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, அதாவது ஒரு 2லேருந்து 3 தடவை மட்டும் வாஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா திரும்பவும் இதை நம்ம நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அந்த கழனி தண்ணியை தனியாக நம்ம எடுத்துக்க போகிறோம். அதில் தான் நம்ம இந்த அரிசியை வேக வைக்கவும் போகிறோம். ஸோ அதனால ஃபஸ்ட்டு ஒரு 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்ல தண்ணியில் ஒரு 2லேருந்து 3 தடவை வாஷ் பண்ணி அந்த கழனி தண்ணியை தனியாக நீங்கள் எந்த பாத்திரத்தில் பொங்கல் வைக்க போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. இதுக்கான தண்ணிக்கான அளவு அப்படின்லாம் கிடையாது. ஏன்னா இது குக்கரில் நம்ம விசில் போட போகிறதில்ல. சாதம் ஓப்பனில் தான் நம்ம வேக வைக்க போகிறோம். இந்த கழனி தண்ணியில் செய்யும் பொழுது தான் அந்த ஆக்சுவலான டேஸ்ட்டு கிடைக்கும். ஸோ அதனால் இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிடாமல் கண்டிப்பாக இந்த 2 தடவை ஒரு நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த தண்ணியில் எப்போவுமே குக் பண்ணுவீங்களோ அந்த தண்ணியில் திரும்பவும் ஒரு 2-3 தடவை வாஷ் பண்ணி அந்த தண்ணியை எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ கழனி தண்ணியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. அடுத்ததாக 1/4 கப் அளவு பால் எடுத்துக்கலாம். இது ரா மில்க் தான். ஸோ அந்த பாலையும் நம்ம சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 2லேருந்து 3 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இதுக்கு அளவு எதுவும் கிடையாது. பட் நீங்கள் 1 கப் அரிசி எடுத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 3லேருந்து 4 கப் அளவு தண்ணி வர மாதிரியா ஊற்றிக்கோங்க. அடுத்ததா இந்த தண்ணியும் இந்த பால் இது எல்லாத்தையுமே நம்ம அடுப்பில் வச்சுட்டு இது நல்லா கொதிக்க விடணும். இது நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம ஏற்கனவே வாஷ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அரிசி, அதை நம்ம இதோட சேர்த்துக்கணும். ஸோ இங்கே அப்படியே தண்ணி கொதிச்சுட்டே இருக்கட்டும். அதுக்கு அடுத்ததாக நம்ம வெல்லம் எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக எவ்வளோ கப் அரிசி எடுக்கிறீங்களோ அதுக்கு ஈக்குவலான அளவு தான் வெல்லம் எடுத்துக்கணும். நான் இங்கே 200 கிராம் அளவு அரிசி எடுத்துருக்கிறதுனால, அதாவது 1 கப் அதே அளவு 200 கிராமுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். ஸோ வெல்லமையும் நல்லா இடித்து ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி வெல்லம் ஒவ்வொரு வெல்லமும் ஒவ்வொரு மாதிரியாக ஸ்வீட்னஸ் கொடுக்கும். ஸோ உங்களுடைய வெல்லம் நல்ல ஸ்வீட்டாக இருந்ததுன்னா அதோட குவான்டிட்டியை கம்மி பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனாக்க குவான்டிட்டியை அதிகம் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக 1 கப் அளவு துருவின தேங்காய், அதையும் நம்ம ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தண்ணி பார்த்தீங்கன்னாக்கா சூப்பராக நல்லா கொதிச்சிருச்சு. இது நல்லா இப்படி தண்ணி கொதிக்கிற சமயத்தில் நம்ம ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சுருந்த அரிசியை இதோட சேர்த்துக்கலாம். இந்த அரிசியையும் சேர்த்ததுக்கு அப்புறமா இதை நல்லா நீங்கள் மூடி வச்சுட்டு அந்த அரிசி நல்லா வேகணும். அதனால் அரிசி வேகிற வரைக்கும் அதை ஜஸ்ட்டு குக்கரில் விசில் எதுவும் போடாமல் ஜஸ்ட்டு மூடி மட்டும் அதை குக் பண்ணிக்கோங்க. இது இந்த மாதிரி குக்கரில் தான் செய்யணுமான்னு கேட்டால் இல்லை. உங்ககிட்ட நல்ல அகலமான பாத்திரம் இருந்ததுன்னா நல்லா கொஞ்சம் ஈஸியாக தாராளமாக கிண்டுற மாதிரியான ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். இதை குக்கரில் செய்கிறத விட இந்த மாதிரியாக செய்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம அப்பப்போ பார்த்துக்கலாம். அந்த ரைஸோட கன்சிஸ்டன்சி என்னங்கிறத நம்ம அப்பப்போ பார்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு குக்கரில் வச்சு செய்யும்போது தான் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் இந்த மாதிரி நான் செய்ய ஆரம்பித்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஸோ அதனால் நீங்கள் இது வரைக்கும் குக்கரில் செஞ்சால் கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம போட்ட அரிசியெல்லாம் இப்போ நல்லா வெந்து சூப்பராக ஆயிடுச்சு. இந்த சாதம் பார்த்தீங்கன்னா நல்லா குலைவாக இருக்கணும். அரிசி நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தான் நீங்கள் வெல்லம் சேர்க்கணும். அதுக்கு முன்னாடியே நீங்கள் வெல்லம் சேர்த்திங்கன்னா அந்த பொங்கல் கன்சிஸ்டன்சி வராது. அதே மாதிரி அந்த அரிசி அதுக்கு அப்புறமா குக் ஆகாது. ஸோ இப்போ நல்லா அந்த அரிசி நல்லா குலைவாக சாதம் வெந்ததுக்கு அப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. பொங்கலுக்கு ரொம்ப அதிகமான உப்பு சேர்க்கக்கூடாது. பார்த்துட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு அதுக்கப்புறம் வேணும்னா தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். ஸோ அந்த உப்பையும் சேர்த்ததுக்கு அப்புறமா அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி துருவி வச்சுருந்தோம் இல்லையா தேங்காய், அதையும் இப்போ இதோட சேர்த்துக்கிட்டு இன்னொரு தடவை ஒரு குயிக் மிக்ஸ் கொடுத்துக்கலாம்.
அடுத்ததா இப்போ நம்ம வெல்லம் வந்து இடித்து ரெடியாக வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. இதோட சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த வெல்லம்லாம் நல்லா உருகி வரணும். நீங்கள் வாங்குகிற வெல்லம் வந்து நல்ல குவாலிட்டியாக இருந்ததுன்னா நீங்கள் டைரெக்டாக இதே மாதிரியே போடலாம். ஸோ நீங்கள் வந்துட்டு வெல்லமில் டவுட்டாக இருந்தது, அதில் ஏதாவது டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்குன்னு நினச்சிங்கன்னாக்க தனியாக அந்த வெல்லமை வந்து சர்க்கரை பாகாக எடுத்து அதுக்கப்புறமா இதோட சேர்த்துக்கலாம். பட் அந்த மாதிரி பாகா எடுத்து செய்கிறது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலையாக இருக்கும். நான் வந்து உங்களுக்கு ஈஸியான ஸ்டெப்ஸில் சொல்லி தரணுங்கிறதுக்காக தான் வந்துட்டு இந்த மாதிரி ஈஸியாக செய்கிறேன். ஸோ உங்ககிட்ட பிராண்டட் வெல்லம் நீங்கள் வாங்கினீங்கன்னா பிரச்சனையே இல்லை, நீங்கள் டைரெக்டாக இதே மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா வெல்லமும் வந்துட்டு நல்லா மெல்ட் ஆகிட்டு சாதத்தோட, அதாவது அது நல்ல குலைவாக இருக்கணும் இல்லையா, அந்த சாதத்தோட எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கே ரொம்பவே வந்துட்டு மவுத் வாட்டரிங்காக இருக்குது இல்லையா. ஸோ சூப்பர் டூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. ஆல்ரெடியே வெல்லம் சேர்க்கும் பொழுது 2 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் பொடியும் இதோட சேர்த்தாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு இதை அப்படியே இறக்கி வச்சுட்டு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் கொஞ்சம் தாராளமாக இருந்தாலே பொங்கலுக்கு வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஸோ வந்து நெய் அப்படியே ஹீட் ஆனதுக்கு அப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் அளவு உடைத்த முந்திரி பருப்பு அதையும் இதோட சேர்த்துக்கிட்டு நல்லா அந்த முந்திரி பருப்பு வந்து கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. வறுத்ததுக்கு அப்புறமா இதை அப்படியே வந்துட்டு நம்ம ஆல்ரெடி இறக்கி வச்சிருந்தோம் இல்லையா சர்க்கரை பொங்கல், அதில் இதை அப்படியே நம்ம இந்த முந்திரி பருப்பையும் நெய்யையும் சேர்த்துக்க வேண்டியது தான். இப்போ ரொம்பவே டேஸ்டியான ரொம்பவே ஸ்வீட்டான சர்க்கரை பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை செய்கிறதுக்கு வந்துட்டு மேக்ஸிமம் ஒரு 40 மினிட்ஸ்க்குள்ளே தான் ஆணுச்சு. ஸோ இந்த டைமிங்குமே பார்த்தீங்கன்னா தேங்காய் திருவுற டைம், வெல்லம் உடைக்கிறது, ஸோ அரிசி நல்லா வேகிறது, இது எல்லாம் தான் வந்துட்டு இதில் இன்க்ளூடட். சாதம் வந்துட்டு நல்ல குலைவாக இருக்கணும், அதுதான் இந்த பொங்கலில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அது நல்ல ரைஸ் வெந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் வெல்லமே சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி சேர்த்திங்கன்னா இந்த மாதிரியான கன்சிஸ்டன்சியும் டேஸ்ட்டும் வராது. சர்வ் பண்ண போகிறதுக்கு முன்னாடி திரும்பவும் நல்ல ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் அதோட சேர்த்திங்கன்னா இன்னுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த பொங்கலுக்கு நீங்களும் இதே மாதிரியாக சர்க்கரை பொங்கல் செஞ்சுட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பொங்கல் செய்ய தெரியல அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த வீடியோவை அவங்க கூட ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்மளுடைய வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்கள் உடனே பார்க்கணுன்னா உங்களுடைய பெல் ஐக்கானை ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவை நீங்கள் உடனே பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கலாம். எங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே எங்களுடைய இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் எங்களுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.